ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஈவன் இஃப். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவன் இஃப் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். யாரானா நம்மக்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேசும்பொழுது இந்த ஈவன் இஃப் அப்படின்றத பற்றி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். அதே வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணும்பொழுது இந்த ஈவன் இஃப், ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வந்து படிச்சிருக்கலாம். ஆனால் இதோட மீனிங் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நியூவர்ஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து டே பை டே கான்வர்சேஷனுக்கு யூஸ் ஆன எக்ஸாம்பிள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 50% வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அபோவ் 50 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம எவ்ரிடே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நியூஸ் யாரான பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு வந்து கான்வர்சேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவன் இஃப் அப்படின்றது நான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ கன்ஜெக்ஷன் நம்மளுக்கு தெரியும். 2 மெயின் கிளாஸை ஜாயின் பண்ணுறது நம்ம வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வி கேன் யூஸ் இட் ஃபார் ஏ ஸ்ட்ராங் கான்வர்சேஷன். அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கான்வர்சேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லாத கான்வர்சேஷன். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இந்த ஒரு ஆக்ஷன் நடக்கும் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் கான்வர்சேஷன். ஓகேங்களா? ஸோ அங்கே தான் வந்து இந்த ஈவன் இஃப் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ மீனிங் பாருங்கள். மீனிங் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இஃப் அதோட மீனிங் வந்து இருந்தாலும், அதாவது லும், அந்த லும்மில் முடியும். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும், நடந்தாலும், போனாலும், ஆனாலும், வந்தாலும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஆக்ஷனில் அந்த லும் முடியும். ஓகேங்களா? ஸோ நீ வந்தாலும், நீ போனாலும். ஓகேங்களா? இதே வந்து இஃப் மட்டும் நீங்கள் தனியாக பார்த்தீங்களன்னா இருந்தால். ஓகேங்களா? ஸோ நீ சோகமாக இருந்தால் நான் சோகமாக இருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த சோகமாக இருந்தால் அப்படி முடியும். இந்த ஈவன் கூட சேர்த்திங்களன்னா இருந்தாலும். ஓகேங்களா? இருந்தாலும், போனாலும், வந்தாலும், கேட்டாலும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஈவன் இஃபோட மீனிங் வரும். அதாவது லும், அந்த லும் அதை மட்டும் நம்ம மறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கே வந்து இந்த ஈவன் இஃப் நம்ம யூஸ் பண்ணணும், மறக்கவே கூடாது. ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். என்னுடைய அப்பா என்னை அடித்தாலும் திட்டினாலும் நான் செல்ஃபோன் பயன்படுத்துவேன். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அப்பா என்னை திட்டினாலும் அடித்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஈவன் இஃப் பயன்படுத்த போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு மெயின் கிளாஸ் வரணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஈவன் இஃப், அதாவது வந்து நம்மளோட கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் கிளாஸ்னால் நான் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் யூஸ் தெரியும், நான் நியூஸ்க்காக சொல்கிறேன். ஸோ மெயின் கிளாஸ்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, சப்ஜெக்ட். அதாவது வந்து அந்த சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் வந்து கம்பல்சரி மென்ஷன் ஆகிருந்ததுன்னா அது வந்து மெயின் கிளாஸ். ஓகேங்களா? சேம் அதாவது 2 மெயின் கிளாஸ் இருக்கணும். அதுக்கு சென்டராக வந்து இந்த ஈவன் இஃப் நம்ம ரூட் வேர்ட் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கீழே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ வில் யூஸ் த மொபைல். ஓகேங்களா? ஸோ நான் போன ஸ்லைடில் வந்து தமிழில் சொன்னது தான் நான் இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஐ வில் யூஸ் த மொபைல் அப்படின்னா நான் வந்து செல்ஃபோன் பயன்படுத்துவேன். ஈவன் இஃப் மை மதர் ஸ்கோல்ட் ஆர் பீட் மீ. அப்படின்னா ஸ்கோல்டு அப்படின்னா திட்டுறது, பீட்னா அடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஏன் எஸ் சேர்த்துருக்கு அப்படின்னா மை ஃபாதர் அப்படின்றது வந்து சிங்குலர். அப்போ வந்து இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். ஒரு மெயின் கிளாஸ் வரணும். நெக்ஸ்ட் ஒரு ஈவன் இஃப், அடுத்து வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஓகேங்களா? நீ எனக்கு உதவாவிட்டாலும் நான் உனக்கு உதவுவேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த லும் அதை மட்டும் நம்ம நோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாவிட்டாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் கூட பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல தான் நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு எது முழுமையான சென்டென்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நீ எனக்கு உதவாவிட்டாலும் அது ஒரு சென்டென்ஸ், நான் உனக்கு உதவுவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஈஸியான சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் போட்டுடலாம். நான் உனக்கு உதவுவேன் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னா, ஏன்னா ஃபியூச்சரில் சொல்கிறோம், நான் உனக்கு உதவுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ வில் ஹெல்ப் யூ ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் மீ. அதாவது நீ எனக்கு உதவலையானாலும் நான் உனக்கு உதவுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நம்ம ஒரே ஒரு கான்செப்டாக இருந்தாலும் லைஃப்லாம் மறக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நான் ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். நீ எனக்கு உதவாவிட்டாலும் நான் உனக்கு உதவுவேன். இதில் வந்து நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒன்று வந்து ஃப்யூச்சரில் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போது ஃப்யூச்சர் ப்ரெசென்ட் எல்லாமே ஒரு சிப்ளிங்ஸ் மாதிரி, அதாவது ஒரு சகோதரர்கள் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து ஃப்யூச்சர் கூட ப்ரெசன்ட் சேரலாம், ப்ரெசன்ட் கூட ஃப்யூச்சர் சேரலாம். ஆனால் பாஸ்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? பாஸ்ட் வந்து தனியாக நிற்கும், அது வந்து எது கூட சேர்ந்து வராது. ஃபஸ்ட்டு இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள்.
நீ வருவதற்கு தாமதமானாலும் நான் உனக்காக காத்திருப்பேன். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருப்போம். ஸோ நீ வரத்துக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஓகேங்களா, நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுறேன். நான் சொல்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் பேசக்கூடிய எக்ஸாம்பிள். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஈவன் இஃப் கான்செப்ட் மறக்காது, ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். நீ வரத்துக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல. பரவாயில்லன்றது வந்து நம்மள தமிழோட ஒரு முக்கியத்துவமான ஒரு வார்த்தை, ஓகேங்களா. ஸோ பரவாயில்லன்னு எதுக்கு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து கொஞ்சம் பொலைட்டாக, நீ வரலைன்னா கூட பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த பரவாயில்லன்றது வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ண வேண்டிய நீட் கிடையாது, ஓகேங்களா. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அது மட்டும்தான் எனக்கு தேவை, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எது முழுமையான சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னா ஐ வில் வெயிட் ஃபார் யூ, ஓகேங்களா. ஐ வில் வெயிட்னா நான் காத்திருப்பேன், உனக்காக அப்படின்னா ஃபார் யூ, ஐ வில் வெயிட் ஃபார் யூ ஈவன் இஃப் யூ கம் லேட், ஓகேங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் இருக்குது, அதாவது வந்து ப்ரெசென்ட்டில் வரணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட்டில் வரணும், அதாவது ஃப்யூச்சர் வந்து ப்ரெசென்ட் கூட தான் ஜாயிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மூணாவது பாருங்கள், அவள் தவறு செய்தாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன். சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அவள் வந்து எந்த தப்பு செஞ்சாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ ஒய்ஃப் யாரானா இருக்கட்டும், அவங்க வந்து நான் தான் தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அவங்கள திட்டுறதுக்கு மனசு வராது, ஓகேங்களா. அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எது முழுமையான சென்டென்ஸ் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. அவள் தவறு செய்தாலும் அது ஒரு தனி சென்டென்ஸ். நான் அவளை விட்டு போக மாட்டேன், ஓகேங்களா. நான் அவளை விட்டு செல்ல மாட்டேன், அவளை விட்டு விலக மாட்டேன், எல்லாமே வந்து ஒரே சென்டென்ஸ் தான். ஐ வில் நாட் லீவ் அப்படின்னா நான் கிளம்ப மாட்டேன், ஓகேங்களா, நான் போக மாட்டேன். சேம் ஐ வில் நாட் கோ ஹெர், அதுவும் போட்டுக்கலாம். ஐ வில் நாட் லெட் ஹெர், அவளை வந்து விட மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் ஹெர், அவளை விட்டு கிளம்ப மாட்டேன், ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து சேம் தான். நான் இங்கே லீவ் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ அவளை விட்டு நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்ற மீனிங்கில் போட்டிருக்கேன். ஐ வில் நாட் லீவ் ஹெர் ஈவன் இஃப் ஷீ மேக்ஸ் மிஸ்டேக், ஓகேங்களா. அவள் தப்பு செஞ்சாலும் நான் அவளை விட்டு போக மாட்டேன், ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். நாலாவது பாருங்கள், எனக்கு காய்கறிகள் பிடிக்காவிட்டாலும் நான் சாப்பிடுவேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் பிடிக்கலன்னா நான் சாப்பிடுவேன். சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ் எது ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் சாப்பிடுவேன், அது வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஐ வில் ஹீட், நான் சாப்பிடுவேன். ஈவன் இஃப் ஐ டோன்ட் லைக் வெஜிடபிள்ஸ், எனக்கு வந்து காய்கறிகள் பிடிக்கலனாலும் நான் வந்து சாப்பிடுவேன். அதாவது பிடிக்காவிட்டாலும், இது வந்து தூய தமிழில் சொல்கிறோம். நம்ம வந்து எப்படி நார்மல் கான்வர்சேஷனில் தமிழ் சொல்லுவோன்னு பார்த்தீங்களா, எனக்கு வந்து காய்கறி பிடிக்கலனாலும் நான் சாப்பிடுவேன், ஓகேங்களா. பிடிக்கலனாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஆனால் தூய தமிழில் வந்து எனக்கு காய்கறிகள் பிடிக்காவிட்டாலும் நான் சாப்பிடுவேன். ஐ வில் ஹீட் ஈவன் இஃப் டோன்ட் லைக் அப்படின்னா பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் லைக் வெஜிடபிள்ஸ், எனக்கு காய்கறிகள் பிடிக்காவிட்டாலும் நான் சாப்பிடுவேன். அதாவது வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே உள்ளே கொண்டு வரோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கன்ஜெக்ஷனாக நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நான் நம்புகிறேன். அஞ்சாவது பாருங்கள், மழை அதிகமாக பெய்தாலும் அவன் கிரிக்கெட் விளையாடுவான். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மழை அதிகமாக பெஞ்சாலும் அவன் கிரிக்கெட் விளையாடுவான், அவன் வரமாட்டான், வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான். சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை முழுமையான சென்டென்ஸ் எது நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. அவன் கிரிக்கெட் விளையாடுவான் அப்படின்னா ஹீ வில் ப்ளே கிரிக்கெட், ஓகேங்களா. ஹீ வில் ப்ளே அப்படின்னா அவன் விளையாடுவான், எதை விளையாடுவான், கிரிக்கெட், ஓகேங்களா. அப்போது ஹீ வில் ப்ளே கிரிக்கெட் ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ் ஹெவிலி, ஓகேங்களா. ஹெவி, ஓகேங்களா. கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஹீ வில் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னா அவன் கிரிக்கெட் விளையாடுவான். ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ், ஏன் ரெயின்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ன்றதுனால இட் கேட்டகரி, அப்போ வந்து இது கூட எஸ் அல்லது இஎஸ் நம்ம சேர்க்கணும், அதனால் ரெயின்ஸ் போட்டிருக்கோம், ஓகேங்களா. இட் ரெயின்ஸ் ஹெவி அப்படின்றப்போ அது வந்து அதிகமாக, ஓகேங்களா. இது வந்து அட்வர்பாக ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து ஹெவிலி அப்படின்னு நம்ம போகிறோம். ஹெவி அப்படின்னு சொன்னாவே வந்து அது வந்து அட்வர்பாக எடுத்துக்கும், ஓகேங்களா. ஹீ வில் ப்ளே கிரிக்கெட் ஈவன் இஃப் இட் ரெயின் ஹெவி, ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஆறாவது பாருங்கள், நான் சோர்வாக இருந்தாலும் என்னுடைய மாணவர்களை கவனித்துக் கொள்வேன், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன், ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி சொல்ல போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். சேம் அதே தான் நம்ம இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம வீட்லேயும் சொல்கிறது அதிகம், ஓகேங்களா. எனக்கு உடம்பு சரியில்லைனா நான் வேலைக்கு போவேன், உடம்பு சரியில்லைனா வேலைக்கு போவேன், எனக்கு உடம்பு சரியில்லைனா நான் சமைப்பேன். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நான் என்னுடைய மாணவர்களை பார்த்துப்பேன். ஈவன் இஃப் ஐ ஆம் டயர்ட், ஓகேங்களா. நான் சோர்வாக இருந்தாலும் நான் என் மாணவர்களை பார்த்துப்பேன், ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸாம்பிள் எதுக்கு நிறைய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எதுக்கு நான் வந்து மல்டிபிள் டைம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் எதுக்காகன்னா, நம்ம ஒரு வாட்டி ஒரு வீடியோ பார்த்தாவே போதும், அதுக்கப்புறம் லைஃப் லாங் இந்த கான்செப்ட் மறக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்னுடைய
மாணவர்கள் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 7வது பாருங்கள், எல்லோரும் உனக்கு எதிராக இருந்தாலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்குமே வந்து உனக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எது முழுமையான சென்டென்ஸ் நம்ம பார்க்கணும். நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ நான் உனக்கு வந்து ஆதரவாக இருப்பேன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்போது ஐ வில் சப்போர்ட் யூ, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஈவன் இஃப் எவ்ரி ஒன் இஸ் அகெயின்ஸ்ட் யூ, அதாவது எல்லாருமே உனக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து சொல்கிறது அதிகம். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து எதனா சண்டை போடலாம் செய்யலாம். ஸோ எல்லாருமே உனக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், நீ கவலைப்படாத. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் சப்போர்ட் யூ அப்படின்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஈவன் இஃப் எவ்ரி ஒன் இஸ் அகெயின்ஸ்ட் யூ. ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஒன் அப்படின்றது வந்து எல்லோரும். அப்போ எல்லோரும்னு சொல்லிட்டு ப்ளூரல் நினைக்கக்கூடாது, அது வந்து சிங்குலர். ஓகேங்களா? ஸோ எல்லோரும், எவ்ரி ஒன் எல்லாமே வந்து சிங்குலர் தான். அப்போ வந்து அங்கே நம்ம வந்து சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணணும். நீ அவளை அழைக்காவிட்டாலும் அவள் உன்னுடைய திருமணத்திற்கு வருவாள். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யாரோ ஒருத்தருக்கு நம்ம இன்வைட் பண்ணணும், ஆனால் நம்ம பண்ணலை. அப்போ என்ன சொல்லுவோம்? ஸோ நீ வந்து அவளை கூப்பிடலையானாலும் அவனோட கல்யாணத்துக்கு வருவா. சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷீ வில் கம் டு யுவர் மேரேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எது முழுமையான சென்டென்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும், அவள். ஓகேங்களா? அவள் உன்னுடைய திருமணத்திற்கு வருவாள் அப்படின்னா ஷீ வில் கம் டு யுவர் மேரேஜ் ஈவன் இஃப் யூ டோன்ட் இன்வைட் ஹெர். அவளை நீ கூப்பிடலையானாலும் அவன் கல்யாணத்துக்கு வருவா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அதே தான். நீ அவளை அழைக்காவிட்டாலும் அங்கே அவன் வந்திருக்கு. அவள் உன்னுடைய திருமணத்திற்கு வருவாள் அப்படின்றப்போ அவள் தான் வருவாள். அப்போது ஷீ வில் கம் அப்படின்னா அவள் வருவாள். டு யுவர் மேரேஜ் அப்படின்னா உன்னுடைய திருமணத்திற்கு. ஷீ வில் கம் டு யுவர் மேரேஜ் ஈவன் இஃப் யூ டோன்ட் இன்வைட் ஹெர். ஓகேங்களா? நீ அவளை அழைக்காவிட்டாலும் அவள் உன்னுடைய திருமணத்திற்கு வருவாள். ஓகேங்களா? ஸோ 9வது பாருங்கள், நீ அவனுக்கு எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் அவனுக்கு புரியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இதிலலாம் பார்க்க வேண்டிய எல்லா எக்ஸாம்பிள்லையும் பார்க்க வேண்டிய ஒன்று நான் பார்த்தீங்கன்னா அந்த லும். ஓகேங்களா? அந்த லும் அப்படின்னு வந்தாவே ஈவன் இஃப், இதுக்கப்புறம் நீங்கள் மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லும் அப்படின்னு வந்தாவே ஈவன் இஃப், அதை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு ட்ரிக்ஸ். ஓகேங்களா? நீ அவனுக்கு எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும், அப்போது சொன்னாலும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ அவங்க வந்து ஈவன் இஃப் நம்ம போடணும். அவனுக்கு புரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறோம். அவனுக்கு புரியாது அப்படின்னா ஹீ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? புரியுதான்னு கேட்போம் பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? சேம் அதே தான். ஹீ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவனுக்கு புரியாது. ஈவன் இஃப் யூ எக்ஸ்பிளைன் ஹிம். ஓகேங்களா? யூ எக்ஸ்பிளைன் ஹிம் அப்படின்னா எக்ஸ்பிளைன்னா விலக்கி சொல்கிறது. ஓகேங்களா? நீ அவனுக்கு எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும், அந்த எடுத்து சொன்னாலும்ன்றது தான் வந்து விலக்கி சொல்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் வந்து எடுத்து, அது வந்து டேக், சொன்னாலும் சே, அதெல்லாம் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எடுத்து சொன்னாலும் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்போ அதுக்கான வேர்டு வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ 10வது பாருங்கள், அவள் உள்ளுக்குள்ளே சோகமாக இருந்தாலும் வெளியே சந்தோஷமாக தெரிகிறா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது வந்து வீட்டில் எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே சோகமாக இருந்தாலும் வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நார்மல் கான்வர்சேஷனில் நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து பேசுறது ரொம்ப அதிகம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எல்லாமே நியூஸ் பார்த்தாவே தெரியும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நார்மல் கான்வர்சேஷனில் பேசக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். அது உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களோட லாங்குவேஜ் ஜேர்னியில் வந்து இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், ஷீ லுக்ஸ் அப்படின்னா அவள் தெரிகிறாள். சந்தோஷமாக அப்படின்னா ஹாப்பி. ஷீ லுக்ஸ் ஹாப்பி அப்படின்னா அவள் சந்தோஷமாக தெரிகிறாள். ஈவன் இஃப் ஷீ இஸ் சேட் இன்சைட் அப்படின்னா ஷீ இஸ் சேட் அப்படின்னா அவள் சோகமாக இருக்கிறாள். இன்சைட் தான் உள்ளுக்குள்ளே அவள் சோகமாக இருந்தாலும் அப்படின்றப்போ ஷீ இஸ் சேட் ஈவன் இஃப் ஷீ இஸ் சேட் இன்சைட் அப்படின்னா அவள் உள்ளுக்குள்ளே சோகமாக இருந்தாலும் அவள் வந்து சந்தோஷமாக தெரிகிறா. ஷீ லுக்ஸ் ஹாப்பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ. ஸோ 10 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இந்த 10 எக்ஸாம்பிளும் நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் பேசக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். இதில் எதனா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் வந்து நோட் பேடில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. நீங்கள் நோட் பண்ணக்கூடிய அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஈவினிங் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்துட்டு ஒரே வாட்டி அந்த நோட் பேடை மட்டும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் மறக்கவே மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து சார் என்னால் வந்து எல்லா வீடியோவும் பார்க்க முடியுது, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஆனாலும் வந்து என்னால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டது தான். ஸோ அவருக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். ஹோம்ஒர்க் பாருங்கள், யாருக்கும் புரியாவிட்டாலும்
அவன் ஆங்கிலத்தில் பேசுகிறான். ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் புரியலைனாலும் அவன் தமிழில் பேசலாம், ஆனால் ஆங்கிலத்தில் பேசுகிறான். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் புரியலைனாலும் அவன் இங்கிலீஷில் பேசுகிறான். சேம் இதை வந்து எப்படி ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 10 கான்செப்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன்னா கம்பல்சரி இந்த ஆன்சர் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுவீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எதுக்கு இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கோட்ட கொஸ்டினுக்கு வந்துடலாம். அவர் என்ன கேட்டார்னா, ஸோ என்னால் வந்து கான்செப்ட் எல்லாம் படிக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஆனால் வந்து பேச முடியல, ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அதே தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. 10 எக்ஸாம்பிளும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் உங்களால் வந்து யோசித்து பார்த்தா உங்களுக்கு மைண்டில் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எழுதி பார்க்கணும், ஒன்று வந்து கமெண்ட்டில் சொல்லணும், இன்னொன்று வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி பார்க்கணும். ஸோ இதை 3த்துல எது உங்களுக்கு டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டில் தூங்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து 8 மணிக்கு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 10, 11 மணிக்கு நீங்கள் தூங்கினாலும் மைண்டில் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் வந்ததுன்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி உங்களோட ஃப்ளூயன்ஸை அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.